வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதில் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அவர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களுக்கு டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அந்த நபர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி வந்து எம்டி சத்யானந்த் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவரை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏன் திருப்பி அவரை பற்றியும் அந்த கம்பெனியை பற்றியும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாருன்னு வச்சுப்போம். ஸோ அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா இப்போ ஆல்ரெடி அவர் சரணடைஞ்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அவருக்கு தக்க தண்டனை கொடுக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் மைவி3 ஆட் மெம்பரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சது வரையும் அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிய வந்திருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் ஒரு பாசிட்டிவான நியூஸாகவே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நான் ஹர்ட் பண்ணணும்னு நான் போடலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச உண்மைகள், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ், ஸோ அவங்கள்ட்டலாம் நான் கேட்டு விசாரித்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ட கேள்வி வந்து அது வந்து தப்பே பண்ணலை அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ ஜோனல் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒரு வேளை பார்த்தீங்கன்னா மூடிட்டு ஓட போறீங்களா, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஜோனல் ஆஃபீஸ்லாம் எதுக்கு மூடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. மைவி3 ஆட் மெம்பர் ஹை அத்தாரிட்டிலாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆகஸ்ட் 15 வரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் லீவு தான் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் வந்து மூடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நிறையவே தப்பாக போட்டுக்கிட்டு வரீங்க. ஜோனல் ஆஃபீஸ்லாம் மூடிட்டாங்க, நமக்கு பணம் கிடைக்காது, ஸோ எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கட்டாயம் வந்து அது உண்மை கிடையாது. ஸோ அவங்க வந்து 10 நாள் லீவு தான் விட்டுருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். நானும் மைவி3 ஆட் மெம்பர் எல்லாத்தையும் விசாரித்தேன், அவங்களும் எதாவது சொன்னாங்க. ஸோ அப்புறம் அந்த நம்பர் மூணாவதாக கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஜோனல் ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மைவி3 ஆட் அந்த ஹை அத்தாரிட்டிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ அது முழுக்க வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் விசாரித்தது வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃபீஸை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, லீவில் தான் விட்டுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹை அத்தாரிட்டி மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நான் விசாரித்த வரையும் பார்த்தீங்கன்னா இது உண்மை தான் எனக்கு தெரிய வருது. ஸோ என்னுடைய நண்பர்களையும் கேட்டேன், என் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க கிட்ட வந்து இன்னும் கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட வந்து போய் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கேன். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விதமான விஷயங்களை பேசிக்கிட்டே வந்தார். ஸோ இதில் வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு புரிய வைக்கிறதோ இல்லையோ, ஸோ இது எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். எல்லாருமே ஒரு பாசிட்டிவான திங்கிங்லேயே இருங்க. ஜோனல் ஆஃபீஸ் வந்து லீவில் தான் விட்டுருக்காங்க, ஒரு 10 நாள் லீவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியும் வெளில வந்துருவார். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவரோட வக்கீல் தரப்புலையும் அவங்க மைவி3 ஆட் மெம்பரோட சப்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் பைல் மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக வந்து எம்டி வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா எம்டி வெளியே வரது மட்டும்தான். ஸோ எம்டி கண்டிப்பாக வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஸோ இந்த ஆகஸ்ட் 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ் வந்து கட்டாயம் வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகும் மறுபடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியும் வெளியே வந்துருவார். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க மீட்டிங்லாம் முடிவெடுப்பாங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருங்க. ஸோ இது வந்து என்னோட கமெண்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை என் கமெண்ட் லிஸ்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஸோ டீட்டெயிலாக நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோவில் போடுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இது வந்து தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லா டவுட்டையும் என் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அதை பற்றி நான் முழுசாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு சூப்பரான நியூஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.